ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நிர்வாக திறமை. மோசே நியாய நெறிகள் தெரிந்தவனாகவும் நிர்வாகத்திறன் உடையவனாகவும் புத்தியாய் பல காரியங்களை செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஒருவனாகவுமே இருந்தான். ஆயினும் எகிப்திலிருந்து எபிரேய மக்களை விடுவித்து அவர்களை திறமையாய் வழிநடத்தி கானானுக்கு கொண்டு சேர்க்கும் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய ஒருவனாக தேவன் அவனை அழைக்கவில்லை. தாம் சொல்லுகின்றவைகளை கேட்கின்ற காதுகளை உடைய ஒருவனாகவும் சொன்னவைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகின்ற ஒருவனாகவும் அவனை மாற்றவே தேவன் கரிசனையாயிருந்தார். தேவனுடைய வழி நடத்துதலை அறிவதும் அதன்படி செய்வதுமே தேவன் நம்மிடம் முக்கியமாக எதிர்பார்க்கின்றவைகள். இன்றைய ஊழியங்களிலே புத்தி கூர்மை, திட்டமிடும் திறன், நிர்வாக திறமை, அறிவுபூர்வமான அணுகுமுறைகளுக்கே அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. எனவே ஊழிய ஸ்தாபனங்கள் சிறந்த நிர்வாகிகளை தேடுவதில் கரிசனையா இருக்கிறார்கள் அன்றி சிறந்த தேவ மனிதர்களை எதிர்பார்க்கவில்லை. பல ஊழிய ஸ்தாபனங்களில் சிறந்த நிர்வாகத்திறன் உடையவர்களும் திட்டமிடும் ஆற்றல் உடையவர்களுமே தலைமை பதவிகளை வகிக்கின்றனர். எனவே தொழில் நிறுவனங்கள் கடைபிடிக்கும் முன்னேற்ற அணுகுமுறைகளையே ஊழிய ஸ்தாபனங்களும் கடைபிடிக்கின்றன. அறிவு, ஞானம், புத்தி கூர்மை, திட்டமிடும் ஆற்றல், நிர்வாக திறமை போன்றவைகளுக்கு தேவன் எதிரானவர் அல்ல. அவைகள் அவசியமற்றவைகளும் அல்ல. ஆனால் மிக முக்கிய தேவைகள் தேவனுடைய சத்தம் கேட்டலும் அதற்கு கீழ்ப்படிதலுமே. தேவன் செய்ய சொல்லுவதை செய்கின்ற கீழ்ப்படியும் பண்பே மகத்தான வெற்றிகளை காணும் வழி. மோசே ஒரு சிறந்த நிர்வாகஸ்தன் என்பது உண்மையாயினும் மோசேயிடம் நாம் மிக முக்கியமாக காண்பது அது அல்ல. தேவ சத்தம் கேட்கும் மனிதனாகவும் அதற்கு கீழ்ப்படியும் மனிதனாகவுமே மோசேயை நாம் காண்கின்றோம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று இயேசு சொன்னார். நான் என் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லை என்று அவர் சொன்னார். தேவனுடைய வல்லமையான கிரியைகள் அனைத்தும் அவருடைய சத்தம் கேட்கும் அனுபவத்தினாலும் அவருடைய சித்தம் செய்யும் மனப்பக்குவத்தினாலுமே நிறைவேறுகிறது. இவைகளைத்தான் நாம் முதலாவது அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிந்தனைக்கு, அறிவில் மிகுந்தவன் அல்ல, அதனை அனுபவமாக்கி பிறர் அறிந்து கொள்ள செய்கிறவனே மேதை. அறிவில் மிகுந்தவன் அல்ல, அதனை அனுபவமாக்கி பிறர் அறிந்து கொள்ள செய்கிறவனே மேதை.